அம்மா என்ன சமைச்சு நீங்க? இப்ப நான் ஒரு எடுத்து போட்டிருக்கேன். இங்க அந்த மீன் சின்ன கறியாக்க போறேன். மதியம் என்ன சமைச்ச? மதியம் ஆக்கிறேன். இப்ப வேலைக்கு போன நீங்களா? நான் கூட சொன்னேன் நல்லா வேலைக்கு போவேன், மாசம் மாசம் வந்து பாப்பேன்னு சொல்லி. என்ன செய்த கறி கையில காசு வேணுமே கறி பிடிக்கின்றானே அதுதானே நம்ம மாமாட கையிலயும் காசு வேணும் தானே. நான் வேணுமே அம்மா நல்லா வெத்தில போடுவாவும். இரவு யானை வந்திருக்கு கித்துள்ள 5 வீட்டை உடைச்சிருக்கு. அம்மா என்ன செய்த நீங்க? பயத்துல நீங்க பயப்படக்கூடாது அம்மம்மா. அம்மம்மா சிங்க பண்ணல. ஏன்னா அம்மம்மா அவன் குட்டி பானையில சோறு ஆக்குறா. இங்க பாருங்க அம்மம்மா. தண்ணி எங்க அம்மம்மா எடுக்கிற நீங்க? அதுல தானே. இதான் அம்மம்மாட வீடு வாசல். ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டேன். நான் இதான் அம்மம்மாட வீடு பாருங்க உறவுகளே. இந்த வீட்டுல தான் எங்கட அம்மம்மா இருக்காவோ. இந்த வீடியோ பாருங்க. அம்மம்மாக்கு ஒரு குட்டியா ஒரு வீடு கட்டி கொடுங்க உங்களால முடிஞ்சா. அதாவது பெருசா கேட்கல அம்மம்மா. என்னம்மா ஒரு அறை இல்ல, அதாவது கீழுக்கு ஒரு பிளாக் கல்லுல மேலுக்கு ஓரளவுக்கு தகரம் போட்டு அம்மம்மாக்கு செய்து கொடுங்க. யாராவது உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த காத்து மழைக்கு எல்லாம் அம்மம்மா வந்து இதுல தகரம் எல்லாம் வீசப்பட்டு தனியே மிகவும் துன்பப்பட்டு கிடந்திருக்கிறார். சாரி கட்டியிருக்கிறா. நீங்க கழுவிட்டு வாங்கல உள்ளுக்குள்ள கதைப்போம். சரி வேலி ஒன்றுமே இல்லை அம்மம்மாட வளவுக்கு பார்த்தீங்களா? கவனமா இருக்கணும்மா நைட்ல எல்லாம். இதுதான் அம்மம்மாட வெளி இடம். வந்து பாம்பெல்லாம் வரலையா அம்மம்மா? பார்த்தீங்களா? அதுகளும் பாருனா அவன் இருக்கிறானா பயம் இல்லை. அதான் நான் சொன்னேன் அம்மம்மா வந்து மகளிர் தினத்துக்கு வந்து அம்மம்மாவை நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கணும், வர முடியல. அதாவது ஒரு சாதனையான பெண்ணு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? அம்மம்மா வந்து அம்மா அப்பா இறந்தும் 10 வருஷமா அம்மம்மா? 24 வருஷமா? 24 வருஷத்துக்கு அவ வந்து யார்கிட்டையும் போய் கையேந்தி நின்றதே இல்லை. அவ தான் போயிட்டு வீட்டு வேலை செய்து கொடுத்து மற்றது கச்சா நாய போறேன் நம்மம்மா. இப்ப போறல. வேற என்ன வேலைக்கு போற நீங்க? பாத்தீங்களா அம்மம்மா பாவாங்கடா அம்மம்மா. நான் நிறைய நாள் அம்மம்மா பார்க்க வரணும் வரல. இன்றைக்கு ஏதோ ஒரு நிப்பாவோ இல்லையோன்னு சந்தேகத்துலாம் வந்தேனா. பார்த்தா அம்மம்மா உடுப்பெல்லாம் காயுது எப்படி மாலைக்கு நிப்பாவோ வேண்டிட்டா நானும் வந்தேனா. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல கேட்டேன். ஓ இருக்கிறானே சந்தோஷமா போயிட்டு. இது யாருட நாய் அம்மம்மா? யாரு நாய்? நாய் இது வந்து அவங்கட பொதுவா அம்மம்மா இல்ல கூட வளவா? இது இந்த வேலி இதா இந்த வேலியா? அப்ப இவ்வளவு தானே உங்களோட வளவு? ஓ வேலை வேலை அஞ்சு தெரியுமா? இரவு ஜான வந்தது எல்லாம் எங்கட ஜான வந்தது. கழிட்டீங்களா கோப்ப சாமான எல்லாம்? எல்லாம் கழிட்டேன். நீங்க என்ன வேலையை போறப்ப தண்ணி இருக்கு? ஆமா வாங்க நான் சமைச்சு கொடுக்க போறேன். உண்மையாதான் அம்மம்மாட வீடெல்லாம் பாப்பம்மா பாருங்க. அம்மம்மாட வீடெல்லாம் காட்டுங்க தம்பி. வாங்க அம்மா உள்ளுக்குள்ள. இது என்ன அரிசெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க? எடுத்து அந்த செப்பில் வைக்க கூட இதை தட்டிட்ட பார்த்தேன் நான். இதெல்லாம் தாங்களை வைக்கணும். இதெல்லாம் இங்க ஒரு சிராமி மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னாமம்மா. ஏன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் தானே. இதெல்லாம் காலை இப்படியே கிடக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க எடுக்கிறேன். நீங்க தண்ணி அங்க எடுக்கிறேன். அம்மாட வீட்டை காட்டுங்க. ஐயோ வாங்க அம்மா உள்ளுக்குள்ள. இதுக்கு தும்பு தடி இல்லையா கூட்டுறதுக்கு? தாங்க தும்பு தடி இல்லை கூட்டி தரேன். சரி வீட்டு வேலையை அப்புறம் உள்ள அம்மாக்கு நீ சமைச்சு கொடுக்க போறேன். தம்பியை விட்டுட்டு வந்தேனா ஊரு விட்ட அப்புறம் ஒதுங்க வைக்க போறாதான். அம்மாவோட வீடெல்லாம் நான் கூட்டேன். அம்மா நான் வருவேன் ஒரு நாளைக்கு. சரியா? இதுக்கு வடிவா அம்மாவோட வீட்டை நான் ஒரு நாளைக்கு நிப்பேன். சரியா? வடிவா சமைச்சு எனக்கு சாப்பாடு தருவீங்களா? நான் கறியெல்லாம் பண்ணிட்டு வருவேன். இனி அரிசி சாமான் மரக்கறி எல்லாம் வேண்டிட்டு வருவேன். சரியா? நான் சமைச்சு தரமா?
நீ பயப்பட்டா வேற புள்ள ஒரே சமைச்சு தாரு சாப்பிடுத்து போ. அதுதானே நான் வேற புள்ள தானே எங்க அம்மாக்கு இங்க பாருங்க பாவம் அன்னைக்கு அழுதுட்டாவு தம்பி அழுதுட்டாவு பாவம் எனக்கு கவலையா போயிட்டுது இந்த மலைக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள தானே இருந்திருப்பா வேணே இது இங்க அம்மம்மா இதுக்கு நீங்க கொஞ்சம் மண் போட்டு கிரவல் அந்த களி போட்டு சாணம் போட்டு நீங்க மழுகுனா வடி வரைக்கும் அதை போடத்தான் ஒழுகுதே ஒழுகுது மற்றது அம்மம்மாட வீட்டுக்கு வந்து முடிஞ்ச உறவுகள் வந்து இங்க பாருங்க இங்க தகரம் எல்லாம் வெளிய தகரம் ஒரு தகரம் பண்ணி கொடுக்கலாம் நீங்க மற்றது ஒரு சீமெந்து போட்டு கொடுக்கலாம் புல்ல அவங்களால செய்யலாட்டியுமே ஒரு சின்ன சின்ன உதவிகளாவது எங்கட அம்மம்மாக்கு நீங்க செய்து கொடுங்க அவ தனி இருக்கிறா ஒரு அறையும் கோலுமாய் சின்ன ஒரு குடியில் எஞ்சி தந்தாங்க நல்ல அவன் இப்படி ஹோல் இல்ல அங்க இங்க ஹோல் எல்லாம் தேவை இல்ல ஒரு பாத்தீங்களா அதுக்குள்ள அவன் ஹோல் இல்லாம வேணுமா ஹோலும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல ஒரு சின்ன ஒரு குடி செய்யும் ஒரு ஒத்தாப்பு தேவை அதுதானே ஒரு அம்மம்மாக்கு ஒரு சின்ன ஒரு ஆள் தங்கக்கூடிய மாதிரி ஒரு ரூம் என்றாலுமே அதாவது அரைவாசிக்கு வந்து பிளாக்கால கட்டிட்டு மேலுக்கு ஒரு நல்ல கனமான தகரம் போட்டு சீட் அப்படி ஏதாவது போட்டு கொடுத்தாலும் அம்மா இருப்பா ஏன்னா இதுக்குள்ள உண்மையான சரியான கஷ்டம் வெயில் நல்ல கீட்டா இருக்குமே அம்மா இதுக்குள்ள சரியான பக்கமே இருக்கிற வாசல் இருக்குல்ல ஏசி ஒன்று போட்டுனா நல்லா இருக்கும் ஏசிக்கு நமக்கு ஏசி தலையெல்லாம் இருக்கு இல்லையா தலையில இப்ப மூலிகைத்து வந்து இப்படியே நான் கிடக்கேன் பாத்தீங்களா இந்த சட்டி பானையெல்லாம் ஒரு பரன் மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னா வைக்கலாம் இதை மறைச்சு கொடுத்தா இதுக்கு ஒரு மரணம் குட்டி பானையில சோறு சமைச்சிருக்காவு குட்டி பானை காப்ப தரிச்சு நீ சந்தோஷம் ஆக்கு போட போகுது பாத்தீங்களா இங்க பாருங்க பாவு சோறு ஆவி வந்துட்டு நாங்க சோறு சாப்பிடுறது போவோம் அம்மாட விட்ட சாப்பிடுங்களேன் உங்களை ஆறு குடிச்சேன் சோறு தானே சாப்பிடுறேன் அதுதானே நம்ம எங்க நீ இப்ப என்ன யோசனை இப்ப யோசனை ஒன்றுமில்லை ஜோசில் ஒன்றுமில்ல அம்மாட வீடை பாருங்க இதான் குட்டி வீடு அம்மாட வீடு அம்மாக்கு முடிஞ்ச உறவுகள் வந்து அம்மாக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது செய்து கொடுங்க ஏன்னா பாவம் அம்மம்மா அவ வந்து இதுக்குள்ள தூங்க மேல அறிஞ்ச பாருங்க அம்மாட சாமான எல்லாம் வாங்க அம்மா உள்ளுக்குள்ள நீங்க பாருங்க இங்க பாருங்க இது என்னது கேஸ் அடுப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க கேஸ் அடுப்புலையா சமைக்கிறேன் நீங்க கரையான் பிடிக்கிறேன் தூக்கி கொண்டு வச்சு சாமான வச்சுக்கேன் உங்களுக்கு கேஸ் அடுப்புல சமைக்கிறது ஆசை போலனே இல்ல கேஸ் அடுப்பு நமக்கு தேவையில்லைமா அதுதானே அம்மா கை இருக்கு புற உடைப்பாவும் கொல்லில விக்கிறதுக்கு நான் சும்மா கட்டனா எங்க அம்மா மாட்டேன் இது கரையான் பிடிக்கல என்ன தெரிச்சாலும் அது மண்டானே அம்மா கரையான் பிடிக்கும் சாணத்துக்கும் அந்த கரையான் பிடிக்காது இந்த இருக்கேன் அம்மா உங்களுக்கு இதுல வந்து இதை கொஞ்சம் நீங்க கிளீன் பண்ணி பாருமோ ஸ்கூலுக்கு போன வச்சு பாருமோ கரையானே இதுலயா இதுல எல்லாம் கரை அணிஞ்சு பாருங்களேன் ஆனா இதுக்குள்ள நீங்க நைட்ல தூங்காதீங்க இது பாம்பெல்லாம் ஈஸியா வரைஞ்ச பாருங்க சாரிய போட்டு கட்டி வச்சிருக்கிறா இந்த காத்துக்கு இதெல்லாம் தகரம் எல்லாம் பறந்ததுன்னு என்னது அது சும்மா உடுப்ப பிரிச்சு விட்டு வச்சு வச்சு காய போடுறேன் அணில் இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க சாக்குல போட்டீங்கன்னு சொன்னா அணில் வைக்குது இல்லையே ஒன்று அணில் வரேன் இதுக்குள்ள போய் தேங்காய் பொத்தல் அசனா பொத்தல் ஒன்று மிக்குது இல்லைவா நான் கிடக்குற ஊரை தார்கிட்ட சொல்றேன் நானும் போய் பார்க்கணும் எனக்கு அம்மாவோட கதைச்சிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டு தான் வந்தேனா நல்ல கால நின்றுட்டீங்க நல்ல காலம் அண்டும் நீங்க இல்லையே இதான் அம்மாவோட உடுப்பு கொடி பாருங்களேன் உடுப்புகள் பாவம் அம்மா உண்மையான கரையானாலே ஒன்று வைக்கல கவனமா இருக்கணும் அம்மா அந்த உடுப்புகள் எல்லாம் போட்டு எடுக்கிற கவனம் பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கும் கவனம் மிச்சம் கவனமா இருக்கணும் நீங்க இதை வளைச்சு கொஞ்சம் மலத்தினுங்களா ஏதாவது என்ன மாதிரி பூச்சி மினுக்கின ஊடு வந்துடுமா அது கரையாம் விடிய தாவைக்கு மேல வெஞ்சா விடிய கரையாம் இப்படி இருக்கு மண்ணு மேல கரையான் புத்து அதுக்குள்ள தானே பாம்பு இல்லாம இருக்கிறது வாசலும் கூட்டலையா அம்மா ஏன் கூட்டல நான் வாசல கூட்டி தந்துட்டு போறேன் வாசல் கூட்டல கூட்டுனா மரம் என்ன பரவாயில்ல நான் இப்ப கதைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க சமைங்க பிரச்சனை இல்ல ஏன்னா பாவம் சோயா விட பிரட்ட போறீங்களா நான் ஏதாவது மரக்கறி வாங்கிட்டு வந்திருப்பேன் நீங்க சில வழியில வீட்டுல நிக்கிறல்ல அம்மா வீட்டு வேலைக்கு போறேன் போயிட்டு இப்ப ரஞ்சிர விட்டு போய் 3 நாளைக்கு நின்று அதுக்கு நெல்லை வச்சு புடச்சி கொடுத்து போட்டு வந்தா மரம் வேலை இல்லை மரம் வேலை இல்ல வீட்டு வேலைக்கு போறேன் அம்மா அதனாலே அம்மா சில வேலையில காணையில வந்தா அம்மா பாக்குறது நைட்ல வந்து நிப்பீங்க நீ இரவையில ஒரு 6 மணிக்கு பிறகு வந்தா நிப்பாவும் அந்த டைம்ல ஜானதான் பாரு வந்து தும்பிக்கைய போடும் புறவு அதானே பயம் நம்மட நிக்கிற இல்ல ஓடுறாங்க இடத்துல தங்காட்டிக்காரன்ட்ட ஓடுறா படுக்க சரி ரெண்டா புள்ளா பொழுது போகுதுமா
பிள்ளையாரு அது பிரச்சனை இல்லை எங்கட அம்மா பார்க்கத்தானே வந்தனா தூர குட்டி குட்டி சட்டி எல்லாம் வச்சிருக்கிறேன் என்னம்மா அதில் உடஞ்சி வடிவான சின்ன சட்டி என்ன உடஞ்சி வேறு எப்படி சட்டி இல்லைன்ட்டு அம்மா இதுல சின்ன நல்ல தானே மண் சட்டியில சமைக்கிறேன் இதில் இதுக்கு வந்து மேல மூடி இல்லையா மூடி தைச்சி சும்மா பாத்திரத்துக்கு மேலே சோத்து பானைக்கு மேலே ரேத்தனி பானைக்கு மேலே தண்ணி பானைக்கு மேலே நானே ஹரி சமைக்கிறேன் சின்ன சட்டி வடிவா இருக்கேன் வாங்கணும் 2 சட்டி எங்க மாமா வேணா நீங்க இது எங்க ஏறாவில்ல போனாப்ப ஏறாவில்ல அந்த அவடத்துல முன்னுக்கு என்ன வாங்கி கொடுக்க இங்கே அணிலோட அஞ்சு போட்டு என்ன செய்வோம் அதானே பாராட்டுக்கு குடிக்க முதல் வெத்திலே போவோம் அவங்களோட இதை கலட்டி தான் தோட்டு ஆமாம்மா வெத்தில தான் அது பரவாயில்ல இருக்கட நீங்கள் அரைச்சி தரீங்கடாப்பா வெத்திலாம் பாப்பா வெத்திலையெல்லாம் காலு கிடக்குது ஆமாம்மா அவட நான் இன்னைக்கு வெத்தில சாப்பிட போகிறேன் சாப்பிடுங்க ஆனால் வெத்தில சாப்பிடலாம் சொல்லுவாங்க போயில தான் சாப்பிடக்கூடாது என்ன மயக்க மரன்னு சொல்லி அது இல்லை போயில இல்லாட்டி உங்களுக்கு இயங்காது போயில இல்லை நீ இல்லாமல் எங்கடப்பா எங்கடப்பா வெத்தில தானே சாப்பிடுவாரு அவருக்கு வெத்தில இல்லாட்டி அவருக்கும் இயங்காது இது என்னது போயில பாப்பா தாங்க பாப்பா இன்னைக்கு நான் நிறைய போயில போட்டு தான் நீ போறேன் கடவுளே சரி விருது இருக்க போது அடிக்க போறான் எனக்கு வேணாம் சும்மா கேட்டேன் நான் அம்மா வெத்தில இருக்கா உங்களுக்கு அதான் பார்க்க போறேன் கிடக்காண்டி அதான் நம்மம்மாக்கு ஒரு ஃபோன் ஒன்று நான் வேண்டி தருவேன் சரியா வெத்தில இல்லையே இதுக்குள்ள ஒன்றும் இல்லையே முடிஞ்சு வெத்தில இல்லை இஞ்சி பாருங்க வெத்தில சப்பை வந்துருக்கா வெத்தில இல்லாமம்மா பாவம் அதான் ஒரு ஃபோன் வேண்டி இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்ன ஒரு மிஸ் கால் பண்ணி நான் வாங்கிட்டு வருவேன் பார்த்தீங்களா அதுக்குள்ள இல்லையா வெத்தில தெரிஞ்சு போட்டு போ இஞ்சி பாருங்க துண்டு வெத்தில என்ன செய்யறேன் அவ்வளவு தூரம் என்னம்மா சந்தைக்கு போறேன்டாலும் அழகி திங்கக்கிழமை வேலஞ்சாலத்தோட காசு கிடைக்காது அப்போ 150 ரூபா காசு இருந்தேன் கோல்கிட்ட கொடுத்து சங்கத்தி கார்டு கொடுத்து சொன்னேன்னு வாங்கிட்டு வா 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு அந்த ரூபாய் பார்க்க மாட்டேன் வாண்டி அவளை இடைக்கி வந்து தலாண்டு இடையில காசை கொடுத்தாலும் காசை திருப்பி கொண்டான் தூரமே கடை மீன் இங்கே அவசரத்துக்கு போ மீன் அது எவ்வளோ தூரம் போ என்ன செய்யற ஆனால் நல்ல இடம் மீன் இங்கே வயல்வெளி மழை டைம் நான் வந்த அப்போ இதை ஃபுல்லாகவே தண்ணி இல்லை இதெல்லாம் தண்ணியா இதெல்லாம் தண்ணி இப்போ பரவாயில்ல வெயிலுக்கு வெள்ளாம செய்த வளவுக்காரன் இது வேற வளவா அவங்க அதெல்லாம் கத்தரிக்காயெல்லாம் ஆஞ்சிட்டாங்களா கத்தரி கொத்தி எல்லாம் ஆஞ்சிட்டாங்க என்ன நாங்கள் வார்த்தை தெரிக்கிறாங்க ஒருத்த காய்ச்சலாம் என்ன செய்யறோம்னு இப்போ இடையில சமைச்சினியா சமைச்சிட்டு